ஹாய் சௌந்தர்யா, சாரி ஃபார் த டிலே ரிவ்யூ. நான் பாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து பேட்ச் லெவலில் ரெமடிஸ் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல ஒரு இம்ப்ரூவேஷன் தெரியுது. எனக்கு ஃபஸ்ட் மந்த்லேயே நல்லா தெரிஞ்சது. நான் சௌந்தர்யா கிட்ட அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஷார்ட் டெம்போ டக்குன்னு கோவப்படுவேன், டக்குன்னு ரியாக்ட் ஆவேன். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் மூச்சு கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆப்போசிட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே நான் அதை ஏன் இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டரே இருந்துச்சு. ஃபஸ்ட் மந்த்லேயே எனக்கு வேரியேஷன் தெரிஞ்சிச்சு. ஒய்ஃப் நம்ம எதுக்காக இது கோவப்படணும், இது நம்ம சஃபர் ஆகணும், நம்ம இதில் தப்பு இல்லையே, அந்த ஒரு அனலைசேஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட் மந்த்லேயே தெரிஞ்சது. தென் செகண்ட் மந்த்லேயே எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு காம்ப்ளிகேஷன் சரியாக தூக்கம் வராமல் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மெடிசன் எடுத்தேன். இப்போ நல்லாவே எனக்கு ஈவினிங் கரெக்டானதும் அது எப்படின்னு தெரியல, மெடிசன் எடுக்கிறனாலையா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. 8:30 9 சம்திங்லாம் எனக்கே தன்னால் தூக்கம் வந்துடுது. நான் எதுக்காக கோவப்பட்டேன்றதை என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சு. அதுதான் இது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் எதுக்கு நம்ம கோவப்படணும், எங்கே இது நம்மளை விட்டு போகப்படும், அப்படி இல்லை அப்படின்ற ஒரு அனலைசேஷன் நமக்குள்ளேயே நடந்துச்சு. ஒய்ஃப் நாட் இது எப்படி பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வே ஆஃப் ஸ்பீச், சௌந்தர்யா பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற இதை லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதுக்காக அவங்க